நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. கடங்காரனா படுக்கையை விட்டு எந்திருக்கிறத விட பட்டினியோட படுக்கையில படுத்துக்கலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். எத்தனையோ வீடுகள்ல இது மாதிரி நடக்குது. மாப்பிள்ள, எங்க பரம்பரையில் இப்படிலாம் நடந்ததே இல்லை. எங்களுக்கு மானம் தான் முக்கியம். இது நல்லா இல்ல மாப்பிள்ள. சரி காயத்ரி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேங்க. ஊருக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டதெல்லாம் போதும். இனிமே நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். அப்ப என்னி மாமியார் வீட்டுல இருக்க சொல்றியா? ஆமா மிஸ்டர். உன்னை மாமியார் விட்டு கூட்டு போக வந்திருக்கோம், கிளம்பு. என்ன சார் சொல்றீங்க? புதுசாக வாங்கின காருக்கு ஒழுங்கா பணம் கட்டலன்னும், புது இன்ஜினை கட்டிட்டு பழைய இன்ஜினை மாட்டிட்டுன்னு அந்த கன்சர்ன்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, புதுப்பேட்டை பஷீர் கிட்ட 40,000 அந்த இன்ஜினை வித்தியே அவனையும் பிடிச்சிட்டோம். அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். நீ வாயா. சார், எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒன்றும் பண்ணல சார். ஜெயந்தி, வாமா, போய் மாப்பிள்ளை எப்படியா கூட்டிட்டு வந்துருவோம். மாமா, இது விஷயமா நந்தினி கிட்ட பேசி பார்க்கலாமா? வேண்டாமா, இந்த அசிங்கெல்லாம் பெரியம்மாவுக்கு தெரிய வேண்டாம். அதுக்காக நம்ம மாப்பிள்ளைய அப்படியே விட்டுற முடியுமாமா? காயத்ரி, உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தான் மாப்பிள்ளை எல்லா பொருளையும் வாங்கி போட்டாரு. எல்லா கடனும் ஒன்னா வரவே அவரால் கட்ட முடியாம போயிடுச்சு. நான் இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டேனா? கடன்ல தான் இதெல்லாம் வாங்கணுமா? பணம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா வாங்கிருக்கலாமே. காயத்ரி, மாப்பிள்ளை தப்பு பண்ணிட்டாருங்கிறதுக்காக அவர் அப்படியே விட்டுற முடியுமா? ஜெயந்தி, நம்ம நேர போலீஸ் ஸ்டேஷன் போய் மாப்பிள்ளைய ஜாமீன்ல எடுக்கிற வழியை பாப்போமா? வாமா. வாமா காயத்ரி. என்னப்பாச்சு? ஏதோ ப்ராப்ளம் சார். என்னையாது? ஒரு அவசரத்துக்கு தானே ஆட்டோ எடுக்கிறோம். சீக்கிரம் என்னன்னு பாரு. இறங்கி நிப்போமா. நீங்க எப்பவுமே இப்படிதான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அம்மா, அங்க பாரு. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே, அந்த பொம்பளை மாதிரி இல்ல? ஆமா, அவளிதான். புருஷன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொன்னா. அன்னைக்கு வரும்போது ரொம்ப சோகமா இருந்தா. இன்னைக்கு பார்த்தா அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி தெரியலையே. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. ஏமா நமக்குள்ளே குழம்பிக்கிட்டு? வா, என்னன்னு போய் கேட்டுருவோம். ஏய் நில்லு, எங்க நழுவ பாக்குற? நீ தானே எங்க வீட்டுக்கு வந்த. உன் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்னு சொன்னல? சொல்லு, அதெல்லாம் உண்மையா போயா? சொல்லு, சொல்லுடி. நீ உண்மையை சொல்லிட்டா உன்னை விட்டுருவோம், இல்லைன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். சொல்லு. உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக என் வீட்டுக்காரர் 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்னு சொன்னியே, அதெல்லாம் உண்மையா போயா? பொய்தாமா. நான் ஒரு நாடக நடிகை. உங்க கணவர் பணம் கொடுத்து நடிக்க சொன்னாரு, அதாமா நான் நடிச்சேன். நான் பண்ணது தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. நம்ம நல்லா ஏமாந்துட்டோமா? இத்தனை காலமா நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எல்லாம் பறி போயிடுச்சுமா. எல்லாம் நம்ம விதிமா. பார்க்கும்போது நல்லவரா தான் தெரிஞ்சாரு.
எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. அம்மா அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மாப்பிளைய பார்த்து என்னன்னு பேசிக்குவோம். மாப்பிள்ளையா? அவரை மாப்பிள்ளை இனிமே சொல்லாதீங்க தாத்தா. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நடந்துட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு மாப்பிள்ளைன்னு மரியாதை வேற. சரிம்மா, அதுல நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆனந்த் கிட்ட ஏன் இப்படி எல்லாம் நடந்துட்டாருன்னு கேட்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. அவர் ஜெயில இருந்தே கஷ்டப்படட்டும். பண்ண தப்புக்கு இருந்து நல்லா அனுபவிக்கட்டும். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா. ஜெயந்தி, ஏமா இப்படி சாப்பிடாம உட்காந்துருக்க? மாப்பிள்ளை இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம காயத்ரிக்காக வீட்டுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன்னு அவர் சொன்னப்போ நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஆனா அது எல்லாத்தையும் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வாங்கியிருக்காரு. பேங்க்ல போட்டு பணத்தை பத்தி கேள்வி வந்தப்போ ஃப்ரெண்டோட ஆபரேஷனுக்கு கொடுத்திருக்கேன்னு அவர் போய் சொல்லி நாடகம் ஆடினாரு. கடைசியில கார் விஷயத்துல மோசடி பண்ணிட்டு எனக்கு அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. அவரை நம்ம இவ்வளவு நம்பணும், நம்மள இப்படி ஏமாத்திட்டாரு. வாஸ்தவம் தாம்மா, நம்ம மாப்பிள்ள இப்படி நடந்துகிட்டதை என்னால ஜீரணிக்கவே முடியலம்மா. நம்மளையே தாங்கிக்க முடியலையே, நம்ம காயத்ரி எப்படி மாமா தாங்கிக்குவா? ஆனந்த் தற்செயலா எதையும் செய்யல, எல்லாத்தையும் திட்டம் போட்டுதான் செஞ்சிருக்காருன்னு எனக்கு தோணுது மாமா. ஆமாம்மா, அன்னைக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல பணம் போடணும்னு சொன்னப்போவே நான் தடுத்தேன். பண விவகாரத்துல யாரையுமே நம்பக்கூடாது நான் சொன்னேன். ஆனா காயத்ரி தான் கேட்கல. தனக்கு வாழ்க்கை தர வந்த மனுஷனை ஒரு நன்றி உணர்ச்சியில அவ நம்பிட்டா. அதுல தப்பு இல்லம்மா. ஆனா எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. பணத்தை குறி வைக்கிறவனா இருந்தா ஒரு பெரிய கோடீஸ்வரன் நோட்டு பொண்ணால அவன் பார்த்துருக்கணும். நம்ம காயத்ரி ஏமா அவன் தேர்ந்தெடுத்தான்? அப்படி என்ன நம்ம கிட்ட கோடிக்கணக்காவா குட்டி கிடக்குது? அதான் மாமா எனக்கும் புரியல. இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குமா? அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்கின பொருளுக்கு பணத்தை கட்டல, கார்ல மோசடி, 3 லட்சம் ரூபாய் பணத்தையும் அழைச்சாச்சு. இன்னும் என்ன மாமா பாக்கி இருக்க முடியும்? மாமா, அன்னைக்கு ஆனந்தங்கிற பேர்ல மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தாரே. யாருமா? அதான் மாமா, அவர் கொடுத்த கார்டை கூட நீங்க பார்த்துட்டு நம்ம மாப்பிள்ளையோட கார்டுன்னு சொன்னீங்களே. ஆமா. நல்லா யோசிச்சு பாருங்க மாமா, அவன் தான் உண்மையான ஆனந்தா இருந்து அவனோட கார்டை நம்ம மாப்பிள்ளை ஏன் தன்னுதுன்னு நம்ம கிட்ட பொய் சொல்லி இருக்க கூடாது? அப்படின்னா அந்த காடை வச்சுதாம்மா முதல்ல ஆனந்த் நம்மளை ஏமாத்திருக்கான். அவன் நல்ல வேலையில இருக்கான்னு நினைச்சுதானே இந்த சம்மந்தத்துக்கே நம்ம ஒத்துக்கிட்டோம். மாமா, அப்படின்னா நம்ம மாப்பிள்ளைக்கு உத்தியோகம் கூட இல்லையா? இல்லம்மா, அப்படி சொல்ல முடியாது. காயத்ரி அன்னைக்கு ஆபீஸுக்கு போய் ஆனந்த பார்த்துட்டு வந்திருக்காள. நீங்க எதுக்கும் போய் விசாரிச்சுட்டு வந்துருங்க மாமா. விசாரிக்கிறம்மா. நான் மட்டும் போறதில்ல, கூடவே காயத்ரியும் கூட்டிகிட்டு போறேன். அவ வருவாள மாமா? கண்டிப்பா வருவாம்மா. ஒவ்வொன்னா கிளற கிளற புது புது பூதங்கள் வந்துட்டே இருக்கு. அம்மா, அதுக்காக நாம விசாரிக்காம இருக்க கூடாதுமா. நம்ம வீட்டு பட்டு சேலை முள் செடியில விழுந்துருச்சு. நாம தாம பதறாம ஜாக்கிரதையா அதுல இருந்து எடுக்கணும். ஆமா, காயத்ரி எங்க? மாடியில இருக்கா. நான் போய் அவகிட்ட பேசுறேம்மா. என்ன சார் நீங்க படிச்சவங்களா இருக்கீங்க, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் இருக்கீங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? இல்ல சார், எங்க தாத்தா ஒரு தடவை அவரை மீட் பண்றதுக்கு ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. அப்போ அவரை மீட் பண்ண முடியாம போயிடுச்சு.
நானும் ஒரு தடவை ஆபீஸ்க்கு வந்தேன். அவரை இங்கதான் சார் பார்த்தேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே கூட போனோம். ஆமா சார். ம்? எங்க கம்பெனில வேலை செய்யற ஆனந்தும் உங்க ஹஸ்பண்டும் ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில எங்க கம்பெனில வேலை செய்யற ஆனந்த் எங்க கம்பெனியோட விசிட்டிங் கார்டை உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்திருக்காரு. நேமும் இன்ஷியலும் ஒன்னா இருக்கிறதுனால உங்க ஹஸ்பண்ட் இந்த கம்பெனில வேலை செய்யறதா சொல்லி பல இடங்கள்ல மோசடி பண்ணிருக்காரு. இன்னொரு தடவை உங்க ஹஸ்பண்ட் எங்க கம்பெனி பேரை மிஸ்யூஸ் பண்ணார்னா நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். ஐ எம் சாரி. அதுக்கப்புறம் நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. ஸோ என்னோட சின்ன அட்வைஸ், இனிமே வாழ்க்கையில எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா தீர விசாரிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. வரோம் சார். வாங்க. வரேன் சார். ம். மனுஷங்களை இப்பெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல ஜெயந்தி. ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சான். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணுமேனு நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கடைசியில காயத்ரியோட வாழ்க்கை கெட்டு போச்சு. காயத்ரி வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க ஜெயந்தி. புருஷன் இல்லைங்கிறதுக்காக வாழ்க்கையே போச்சுன்னு பெண்கள் நினைக்கிறது முட்டாள்தனம். நீ கவலைப்படாதேம்மா. இதை பாருங்க, ஆனந்த கூப்பிட்டு வச்சு பேசுவோம். அப்புறம் மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்ப்போம். எஃப்டில போட்ட அமௌண்ட் எல்லாம் செலவு பண்ணியாச்சு. பெரிய வேலையில இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில அதுவும் பொய்ன்னு ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே புரியல நந்தினி. இவ்ளோ போய் பித்தலாட்டம் பண்ணாத ஆள் கூட எனக்கு வாழவே பிடிக்கல பெரியம்மா. காயத்ரி, இத பாரு, இப்ப அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்துட்டு அப்புறம் நிரந்தரமா வருத்தப்படுறதுல பிரயோஜனமே இல்ல. ஆனந்த் முதல்ல ஜெயில இருந்து வெளியே வரட்டும். அவன்கிட்ட நல்ல விதமா பேசி பார்ப்போம். திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அப்படியே திருந்தலைன்னா மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா, சரியா? சரி பெரியம்மா. அம்மா, 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 என்னாச்சுமா? ஏன் படுத்துட்டு இருக்க? ஐயோ, ஜுரமா இருக்கே. வாமா டாக்டர் கிட்ட போலாம். ஏந்திரி. இல்லம்மா, வேண்டாம். இந்த நேரம்னு பார்த்தா தாத்தா வேற இல்ல. நான் போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வரேன். இல்ல காயத்ரி, அங்க ஒரு பாட்டில்ல மாத்திரை இருக்கு. அதுவும் கொஞ்சம் சுடு தண்ணியும் எடுத்துட்டு வாமா. மாத்திரை போட்டுட்டா சரியாயிடும். சரிம்மா. நீங்க என் பக்கத்துல இருந்தப்போ எந்த சோதனையும் எனக்கு பெருசா தெரியலங்க. இப்ப என்னால தாங்கிக்க முடியல. கஷ்டம் எனக்கு வரட்டும், நம்ம குழந்தைக்கு வேண்டாம். அவ முகத்துல சிரிப்பையே காணுங்க. அம்மா, இந்த மாத்திரை போ. ஏமா அழற? அழாம என்னம்மா பண்றது? நீ சிரிச்சா தானே என்னால சந்தோஷமா இருக்க முடியும். உன் முகத்துல சிரிப்பே அணிஞ்சு போச்சு காயத்ரி. நீ கண்ணை தொடச்சுக்கோ. இந்த மாத்திரையை சாப்பிடு. இந்த அம்மா, நீ அழுதா உன் உடம்புக்கு ஆகாதுமா. நீயும் தாத்தாவும் நல்லா இருந்தாதா நான் நல்லா இருப்பேன். நீயும் போய் என்ன அனாதை நிக்க சொல்றியா? சொல்லுமா. அப்படி இல்ல காயத்ரி, நீ என் கர்ப்பத்தில் இருக்கும் போதே எத்தனையோ போராட்டங்கள். ஒரு குழந்தை உண்டான நேரத்துல அத சுமக்கிற தாய் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அந்த யோகம் இல்ல. எத்தனை மன உளைச்சல்கள்,
என் பிரசவம் கூட நடு ரோட்ல தான் நடந்துச்சு. அன்னைக்கு நந்தினி மட்டும் சரியான நேரத்துல அங்க வரலன்னா எனக்கு நானும் இல்ல நீயும் இல்ல. நீ பிறந்ததே குழப்பமான சூழ்நிலையில தாம்மா. அதான் உன் வாழ்க்கையும் இவ்வளவு குழப்பமா இருக்கு. மூட்டை தூக்குறவன் புருஷனா வந்தா கூட பரவாயில்லம்மா, தப்பு இல்ல. ஆனா அவன் நல்லவனா இருக்கணும். எனக்கு தான் அந்த அதிர்ஷ்டமே இல்லையேம்மா. உனக்காக நான் கஷ்டப்பட்டு சேர்த்து பணம் போனது கூட எனக்கு கவலை இல்ல காயத்ரி. ஆனா உன் வாழ்க்கை இப்ப கேள்விக்குறி ஆயிடுச்சு. அதாம்மா என்னால தாங்கிக்க முடியல. அந்த அதிர்ச்சி தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. ஏமா, அப்பாவும் உயிரோட இல்ல, மாமாவும் வெளிநாட்டுல, யார் உதவியுமே இல்லாம தன்னம்பிக்கையோட நீ நின்னு என்ன வளர்க்கலையா? அதுக்கான பலன் கிடைக்கலையே காயத்ரி. யார்மா சொன்னது? ஒரு பொண்ணுக்கு தேவை படிப்பு, பண்பு, தன்னம்பிக்கை, தைரியம். இந்த நாளையும் நீ எனக்கு தந்திருக்கியே. அதனால மட்டும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நிறைஞ்சிடுமாமா? ஆமா, தாம்பத்திய வாழ்க்கையில தோத்து போன எத்தனையோ பெண்கள் தன்னம்பிக்கையோட ஜெயிக்கலையா? சொல்லுமா, நீயும் பெரியம்மாவும் அப்பா கூட எத்தனை காலம் வாழ்ந்தீங்க? அப்பா போயிட்டாருங்கிறதுக்காக நீயும் பெரியம்மாவும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்களா? எனக்கு நீ நல்ல படிப்பறிவை தந்திருக்க, எனக்கு நல்ல ஜாபும் கிடைச்சிருக்கு, சம்பாதிப்பேங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இது போதாதாமா வாழறதுக்கு? என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில தோல்வி வந்தா அழறது பலவீனம். ஒரு ஏமாத்துக்காரன் புருஷனா கிடைச்சதுக்காக நான் ஒன்னும் அழ மாட்டேமா. அதெல்லாம் தாண்டி உன் பொண்ணு எப்படி வாழறாங்கிறத நீ பாரு. நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை இருக்கே, அதுக்கு முன்னாடி ஒரு 2 எழுத்து சேர்த்துக்கோ, தன்னம்பிக்கை. ஒரு பொண்ணுக்கு இனிஷியலா அப்பாவோ புருஷனோ கிடையாதுமா, தன்னம்பிக்கை தான். அத நீ புரிஞ்சுக்கோ.